ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா லைஃபே செட்டில் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இசிஜிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா பேசிக் பேவே வந்துட்டு 52,000 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் இல்லாமல் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா October 13 வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி இசிஜிசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? என்ன கேட்டகரியில் போஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது பிஓ கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக் பேவாக வந்துட்டு 53,600 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிஆர்என்ஸ் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, மெடிக்கலு, நியூஸ் பேப்பரு, மொபைல் பில்லு, மொபைல் ஹேண்ட்செட்டு, ப்ரீஃப் கேஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் பெனிஃபிட் தான். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு டென்டேட்டிவாக எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா November 16 வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு சென்டர்ஸ் எல்லாமே ஒரு 23 சென்டர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூரில் வந்துட்டு சென்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் வந்துட்டு எது இருக்கோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு 14th செப்டம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 13th October வரைக்கும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு அதே சேம் டேட் 14th செப்டம்பர்லேருந்து 13th October வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கால் லெட்டர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்போலேருந்து அப்படின்னா October 4th வீக் ஆன்வர்ட்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. SC ST OBCயாக இருந்தால் வந்துட்டு ஃப்ரீ எக்ஸாமினேஷன் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எப்போனா 28th October வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்துட்டு டென்டேட்டிவாக November 16 வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னா February 2025 இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி. சரிங்களா? அதில் கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 21 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்துட்டு 30 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே SC ST எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்துட்டு 5 இயர்ஸ், OBCக்கு வந்துட்டு 3 இயர்ஸ், PWBDக்கு வந்துட்டு 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மினிமம் குவாலிஃபிகேஷன். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எனி டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் வந்துட்டு எலிஜிபிள். சரிங்களா? கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். SC STக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் OBCக்கு நான் க்ரீமி லேயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எபிலிட்டி இருக்குது, ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 200 கொஷின் 200 மார்க்ஸ்க்கு டோட்டலாக 140 மினிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ஜெக்டிவ் டைப் வந்துட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, எஸ்ஏ ரைட்டிங், ப்ரீசஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாமே வந்துட்டு 40 மினிட்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் வந்துட்டு உங்களோட ராங் ஆன்சர், அதாவது MCQவில் வந்துட்டு ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 0.25 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சென்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
சென்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த ரெக்வஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே அப்புறம் இன்டர்வியூஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு என்ன சைஸில் வந்துட்டு இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க உங்களோட கைப்படையில் வந்துட்டு எழுதி சைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோடில் பேமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடிஏ இருந்தால் வந்துட்டு இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்துட்டு 175 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 900 ருபீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் பற்றின டீல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு பே பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கால் லெட்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு என்ன ஃபிக்சரில் வந்துட்டு ஃபோட்டோ இருக்கணும், என்ன டைமென்ஷனில், என்ன டைப்பில் வந்துட்டு இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் என்ன சைஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாமே கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.